அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2026க்கான இயற்பியல் இருக்கக்கூடிய பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய அளவீட்டியல் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழ் மீடியத்தில். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு விதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த ஒரு பிடிஎஃப் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த இயற்பியல் இருக்கக்கூடிய அடிப்படை அளவுகள் இருக்கக்கூடிய பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த ஒரு பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ நான் 2 நீளத்தை சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வந்து எனக்கு அளந்து கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டேப் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாங்கிட்டு வருவீங்க. ஏன்னா இந்த ஒரு நீளத்தை அளக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டர் டேப் அப்படின்றத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அளக்க முடியும். இப்போ வீட்டில் வந்து அம்மா என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வா, இப்போ தக்காளி வாங்கிட்டு வா, இல்லை வந்து வெங்காயம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுவீங்க, அங்கே வெயிட் போட்டு எத்தனை கிலோகிராம் இருக்குது அப்படின்றத பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்கிட்டு வருவோம். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இயற்பியல் விதிகளை விவரிக்க பயன்படுத்தக்கூடியது. அப்போது இயற்பியல் இருக்கக்கூடிய விதிகள் இருக்குல்ல அதை விவரிக்க பயன்படுத்தக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயற்பியல் அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 வகைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இயற்பியல் அளவுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2. ஒன்று என்ன அப்படின்னா அது அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று என்ன அது அடிப்படை அளவுகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடிப்படை அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 இருக்க போது. இந்த அடிப்படை அளவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த 2 நீளத்தை வந்து அளவிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு மீட்டர் டேப் அப்படின்றத வாங்கிட்டு வந்தீங்க. அதுக்கடுத்து கடைக்கு போயிட்டு அந்த காய்கறி வாங்க சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கிலோகிராம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிட்டு வந்தீங்க. அதுக்கடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது டைமு, அதுக்கடுத்து வெப்பநிலை, கெல்வின், இதெல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வழி அளவுகள் அப்படின்னா வழி அளவுகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு திசைவேகம், முடுக்கம், அதுக்கடுத்து பரப்பு, நீளமிட்டு அகலம், இதெல்லாம் வந்து சயின்டிபிக் ரீதியாக அதிகமாக பார்க்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்றது, இயற்பியல் அளவுகள் அப்படின்றது இயற்பியல் விதிகளை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய அளவுகளை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொன்னோம். இயற்பியல் அளவுடைய வகைகள் அப்படின்றது மொத்தம் 2. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வழி அளவுகள் அப்படின்னு சொன்னோம். இதுதான் இந்த ஸ்லைடில் இப்போதைக்கு நம்ம பார்த்தது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படை அளவுகள் அப்படின்றது என்ன அப்படின்றத பாருங்க. மற்ற இயற்பியல் அளவுகளை சாராமல் முழுமையாக வரையறுக்கப்படும் அளவுகள் அடிப்படை அளவுகள். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மற்ற இயற்பியல் அளவுகள் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அந்த வழி அளவுகளை சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திசை வேகம், முடுக்கம், இருக்கக்கூடிய பரப்புன்ட்டு நீளம், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா அதை சாராம பேசிக்கா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீளம், நிறை, காலம், இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னேன் அப்படின்னா மொத்தம் 7 அப்படின்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை அளவு, அதுக்கு அடுத்து அலகு, அது இருக்கக்கூடிய குறியீடு அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. சரிங்களா? இது நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இது வந்து பேசிக்கா இருக்கக்கூடியதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நீளம் அதோடைய அடிப்படை அளவு மொத்தம் எத்தனை சொன்னேன், மொத்தம் 7 இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல அடிப்படை அளவுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா நீளம். நீளத்துடைய அலகு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதை மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 நீளத்தையும் எனக்கு வந்து அளந்து கொடுங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஒரு மீட்டர் டேப் அப்படின்றத வாங்கிட்டு வருவீங்க. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணுவோம், இதுல இருந்து இது வரையும் பிடிச்சி எவ்வளவு வந்து நீளமா இருக்கு, எவ்வளவு நீளம் இருக்கு அப்படின்றத என்ன பண்ணுவோம் அப்படின்னா அளந்து சொல்லுவோம். அப்போ நீளத்தை குறிக்கிறதுக்கு அலகு என்ன, மீட்டர். அதோடைய குறியீடு என்ன அப்படின்றது பாருங்க எம். சரிங்களா? ஓகே, அடுத்து நிறை. இப்போ வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், கிலோகிராம். அதோடைய குறியீடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேஜி. இது நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்து காலம். காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ அலகு பார்த்தீங்க அப்படின்னா அது வினாடி. அதை வந்து எந்த குறியீட்டில் குறிக்கிறோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீட்டில் குறிக்கிறோம். அதுக்கடுத்து வெப்பநிலை. வெப்பநிலையை என்ன அலகுல குறிக்கிறோம் அப்படின்னா அது கெல்வின் சொல்லக்கூடிய ஒரு அலகுல குறிக்கிறோம். அதோடைய குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா அது கே. அதுக்கடுத்து மின்னோட்டம். மின்னோட்டத்துடைய அலகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்பியர் எந்த குறியீட்டில் குறிக்கிறோம் அப்படின்னா அது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீட்டில் குறிக்கிறோம். அதுக்கடுத்து ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு அதோடைய அலகு வந்து கேண்டிலா. அதோடைய குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பொருளுடைய அளவு, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்றாங்க. அது MOL அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தது அப்படின்னா அடிப்படை அளவு என்ன, அதோடைய அலகு என்ன, அதோடைய குறியீடு என்ன அப்படின்றத இந்த ஒரு ஸ்லைடில் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா?
ஓகே, இப்போ நம்ம அடிப்படை அளவுகள் அப்படின்றது ஒன்று பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து அதில் வழி அளவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழி அளவுகள் அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பரப்பு, நான் சொன்னேன்ல அதோட இயற்பியல் அளவு என்ன, பரப்பு. அதோடைய வாய்ப்பாடு பாருங்களேன், நீளம் இன்ட்டு அகலம். நம்மளுடைய சின்ன வயசு ஸ்கூல், நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம், நீளம் இன்ட்டு அகலம். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரப்பு. ஒரு எவ்வளவு பரப்பளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடி. அதில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேசிக் மேக்ஸ்ல படிச்சிருப்போம். அதுதான் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மீன் பண்றாங்க. நீளம் இன்ட்டு அகலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோடைய அலகு பாத்தீங்கன்னா அது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பருமன். பருமன் பாத்தீங்க அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஃபர்ஸ்ட் நீளம், அதுக்கு அடுத்து அகலம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உயரம். இது மூணுத்தையும் மீன் பண்றாங்க. மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடியதா என்ன சொல்றாங்க, அதை பருமன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அடர்த்தி. அடர்த்தி நமக்கு தெரிஞ்சதான் நிறை பை பருமன் அப்படின்றது. இதோடைய அலகு பாத்தீங்க அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கு அடுத்து திசை வேகம். திசை வேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு இடப்பெயர்ச்சி செஞ்சோமோ அதோட வகுத்து அதோடைய காலம் எவ்வளவு டைம் ஆனிச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் பை வினாடி, எம் பை எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து உந்தம். உந்தம் பாத்தீங்கன்னா நிறை இன்ட்டு திசை வேகம் அப்படின்றது. இது பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி, கிலோகிராம் ms பவர் -1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து முடுக்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திசை வேகம் பை காலம் அப்படின்றது முடுக்கம். அது பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், ms பவர் -2 ms பவர் ஸ்கொயர் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து விசை. விசை பார்த்தோம் அப்படின்னா நிறை இன்ட்டு முடுக்கத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசைன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் ms பவர் -2. அப்படி இல்லை அப்படின்னா அது நியூட்டன் அப்படின்ற அழகால குறிப்போம். விசையுடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது நமக்கு நார்மலாவே தெரியும், அது நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து அழுத்தம். அழுத்தம் பார்த்தீங்க அப்படின்னா விசை பை பரப்பு அப்படின்றது அது நியூட்டன் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல் அப்படின்னா அப்ப அழுத்தத்துடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதை பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ஆற்றல். அது வந்து விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அல்லது ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆற்றலுடைய எஸ்ஐ அலகு அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம், அது என்ன சொல்லுவோம், ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பரப்பு இழு விசை, அது விசை பை நீளம், அதாவது நியூட்டன் பை மீட்டர், n பை m அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தது அப்படின்னா வழி அளவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த ஒரு ஸ்லைட்ல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ அலகு முறை அப்படின்றது எப்படி வந்துச்சு. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு மக்களும் ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஜிஎஸ், எஃப்பிஎஸ். கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையில எல்லாரும் ஒரே அளவை பயன்படுத்தணும் அப்படின்றது கொண்டு வரப்பட்டதான் இந்த எம்கேஎஸ் முறை. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எஸ்ஐ யூனிட்டா மாத்தினாங்க, சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். அதான் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ பாருங்க 1960 எந்த வருஷம் அப்படின்னா 1960ல 11வது அனைத்துலக எடைகள் மற்றும் அளவுகள் சங்கம், அங்க இருக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு நடந்திருக்கு, அந்த மாநாடு நடந்திருக்கு. எந்த இது அப்படின்னா 1960 11வது அனைத்துலக எடைகள் மற்றும் அளவுகள் சங்கத்தால மாற்றப்பட்டு ஒரு எம்கேஎஸ் முறை, அதாவது எல்லா மக்களும் ஒரே மாதிரி பயன்படுத்த மாதிரி கொண்டு வரப்பட்டதான் இந்த எம்கேஎஸ் முறை அப்படின்றது. இது அனைத்துலக நாடுகளும் இன்று பின்பற்றப்படும் எஸ்ஐ முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ எஸ்ஐ முறை என்ன, எஸ்ஐ அப்படின்னால என்ன, அதாவது வந்து சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அப்படின்றது. அப்போ இந்த ஒரு உலகம் ஃபுல்லா நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஒரு அடிப்படை அளவுகள் சொன்னோம்ல, நீளத்துடைய எஸ்ஐ அலகு அப்படின்னா மீட்டர், அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு இதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் எஸ்ஐ அலகு முறையில பாத்தீங்கன்னா 7 அடிப்படை அளவுகளும் 2 துணை அளவுகளும் இருக்கு. 7 அடிப்படை அளவுகளும் 2 துணை அளவுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அலகு முறை சிஜிஎஸ் அலகு முறை பாத்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர், அதாவது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீளத்துக்கு வந்து சென்டிமீட்டர் பயன்படுத்துறாங்க. எஃப்பிஎஸ் முறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா அடி அப்படின்னு பயன்படுத்துறாங்க. எம்கேஎஸ் முறையில பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்றது பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து சிஜிஎஸ் முறையில பாத்தீங்க அப்படின்னா நிறை அப்படின்றது கிலோகிராம், எஃப்பிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பவுண்ட், எம்கேஎஸ் முறை பாத்தீங்க அப்படின்னா கிலோகிராம். அதுக்கடுத்து சிஜிஎஸ் முறையில பாத்தீங்க அப்படின்னா காலத்தை வினாடி, மூணுத்துக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா வினாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அலகு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஸ்லைட்ல பார்த்தது என்ன அப்படின்னா 1960 அங்க 11வது அனைத்துலக மாநாடு நடக்குது. அதுல எடைகள் மற்றும் அளவீடுகள் சங்கத்தால என்ன பண்றாங்க எம்கேஎஸ் முறையை ஒரு உலகம் ஃபுல்லா வந்து இந்த ஒரு முறையை பயன்படுத்தணும். அதுதான் பிற்காலத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ், சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒரு அடிப்படை அளவுகள் அப்படின்றது மொத்தம் 7. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 துணை அளவுகள் அப்படின்றது இருக்கு. அந்த 2 துணை அளவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. அது துணை அளவுகள் தலக்கோணம், திண்மக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய அலகு பாத்தீங்க அப்படின்னா ரேடியன், ஸ்ட்ரேடியன். சரிங்களா? ஓகே, அதோடைய குறியீடு ரேட் SR அப்படின்றதான் இதோடைய குறியீடு அப்படின்றது. சரிங்களா? இப்ப நம்ம இந்த ஸ்லைட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ அலகு முறையில இருக்கக்கூடிய துணை அளவீடுகள் என்னென்ன அப்படின்றது தலக்கோணம், திண்மக்கோணம். தலக்கோணத்துக்குரிய அலகு அப்படின்றது ரேடியன், அதோடைய குறியீடு என்ன சொல்றாங்க அப்படின்னா RAD ரேட் அப்படின்னு சொல்லலாம். திண்மக்கோணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அதோடைய அலகு வந்து ஸ்டேடியன், அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா SR அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து
ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் இப்போ உங்களுடைய சிட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சென்டர்ஸ், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஜேஇ நீட்டுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீட்டில் ஜேஇல கண்டிப்பாக உங்களுடைய ரேங்க் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3-வே டவுட் சப்போர்ட் இருக்கும். அதுக்கடுத்து டெடிகேட்டடாக அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஹைடெக்கான ஸ்மார்ட் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுடைய நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் நல்லபடியாக என்னுடைய மார்க் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேதாந்துல படிக்கலாம். ஏன்னா ரேங்க் ஃபோக்கஸுக்கு நம்மளுடைய வேதாந்துல கண்டிப்பாக தனியாக ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க், எந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீச்சர் ஃபார் ரேங்க் ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன், அதாவது உங்களுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபோக்கஸான உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1-on-1 சப்ஜெக்ட் கைடன்ஸ், எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி அதில் ஸ்ட்ராட்டஜிக் இருக்குது, எந்த மாதிரி அதில் எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி, டவுட் சால்விங் செஷன் அப்படின்றது எல்லாமே இருக்க போகுது. அதுக்கடுத்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி படிச்சீங்க, மறுபடியும் நான் வேதாந்துல படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 49,999 ரூபாய் அப்படின்றது. இதோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கண்டிப்பா நீங்க இதில் ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய ரேங்க் அப்படின்றது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இந்த சென்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல்ஸோட இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்கூல்ஸ்ல படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கூல்ஸ்லேயே நீங்க ஜேஇ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஐவிசாட் எக்ஸாம். ஐவிசாட் அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும், நான் நீட் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்முடைய ஐவிசாட் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் எடுக்கிறது மூலிமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். இதோடைய மறுபடியும் சொல்கிறேன், நான் இப்போ சொல்லிக் கொடுத்த அந்த பேசிக்கான அளவீடுகள் இருக்குது, அதோடைய பிடிஎஃப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.